அடுத்த ஒரு சகோதரர் கேட்குறாங்க, திருமணமான பெண்கள் அவர்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது நல்ல கேள்வி. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் எந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சுண்டா அவள் அதோட புருஷனையும் புருஷனுடைய அம்மா அப்பா அவங்கள தான் கவனிக்கணும், தான் தாய்க்கு கவனிக்க வேண்டியதில்லை. தாய் தகப்பன்களை கடைசியிலும் கவனிக்க கடமைப்பட்டவங்க யாருன்னா ஆம்பளை பிள்ளைங்க மட்டும்தான். பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாலே அவங்க கணவனுடைய பெற்றோர்கள், கணவனுடைய அண்ணன் தம்பிங்க இவங்கள தான் அவங்க கவனிக்கணும், தாய் தகப்பன்ல டீலில் விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி பாருங்க. இது முதல்ல தப்பான மென்டாலிட்டி, இது தப்பான சிந்தனை. இது ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் மரணிக்கும் வரை அல்லது அவருடைய பெற்றோர் மரணிக்கும் வரை பெற்றோருக்கு பணிவிடை செய்ய கடமைப்பட்டிருக்கிறாங்க. இதுல ஆண் பிள்ளைகளுக்கு நிறைய பங்கு, பெண் பிள்ளைங்க கம்மி பங்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்னொரு விஷயத்தையும் விளங்கிக்கணும், ஒரு பெண் பிள்ளை திருமணமாகி வேற வீட்டுக்கு போயிட்டாண்டா அவருடைய மாமனார் மாமியாரை கவனிக்கணும், மாமனார் மாமியாருக்கு பணிவிடை செய்யணும்னு சொல்லி கணவன் எதிர்பார்க்கிறான் பாருங்க, இது தப்பு. ஒரு ஆண் மகனை பொறுத்த வரைக்கும் அவன் தான் அவன் பெற்றோருக்கு பணிவிடை செய்ய கடமைப்பட்டவர்களை தவிர தன் வீட்டிற்கு வந்த மருமகளை, தன்னுடைய மனைவியை, அவளையும் அம்மா அப்பாவை கவனி, அம்மா அப்பாவுக்கு பணிவிடை செய்ய அப்படின்னு சொல்றதுக்கு இவனுக்கு எந்த அருகதையும் கிடையாது, எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்படி சொன்னா பெரிய அநியாயம் அது. அந்த மருமகள் தன்னுடைய மாமியார் மீது பற்றுக்கொண்டு, மாமனார் மீது பற்றுக்கொண்டு, சில பெரியவங்க வயசானவங்க அவங்களுக்கு நம்ம ஹிதமத் செஞ்சோம்னா மறுமையில் அல்லாஹ் நமக்கு நல்ல கூலியை தருவான் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர்களா விரும்பி பணிவிடை செய்தால் செய்யலாமே தவிர, எங்க அம்மா அப்பாவுக்கு பணிவிடை செய்ய, எங்க அம்மா அப்பாவை கவனி, இவர் ஃபாரின்ல உட்காந்துப்பாரு, உட்காந்து அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையும் செய்ய மாட்டாரு. அந்த பொண்ணுங்க வேலைக்காரி மாதிரி உட்காந்து அம்மா அப்பாவுக்கு பணிவிடை, மாமியாருக்கு ஹிதமத் செய்யறது, மாமனாருக்கு ஹிதமத் செய்யறது, மச்சனமாரி ஜட்டி துவச்சு போடுறது. நீங்க எத்தனை வீட்டில் இந்த மாதிரி அசிங்கங்கள் நடக்குது தெரியுமா? எத்தனை வீட்டில் இந்த மாதிரி அசிங்கங்கள் நடக்குது? இல்லை எவ்வளவு பெரிய அநியாயம் இது. இவர் போய் ஃபாரின்ல போய் உட்காந்துக்கிட்டு நீ எங்க அம்மாவுக்கு ஹிதமத் செய்ய, எங்க அண்ணனுக்கு தம்பிக்கு ஹிதமத் செய்ய, என் அண்ணனுக்கு ஹிதமத் செய்ய, என் அத்தாவுக்கு ஹிதமத் செய்ய, இது எவ்வளவு பெரிய அநியாயம் இது. உங்ககிட்ட வேலைக்காரி அந்த பொண்ணு. அதனால சகோதரர்களே, ஒரு ஆண்மகனை பொறுத்தவரையிலே அவன் தான் பெற்றோருக்கு பணிவிடை செய்ய கடமைப்பட்டிருக்கிறானே தவிர தன்னுடைய மனைவியும் அந்த மாதிரி பணிவிடை செய்யணும் வற்புறுத்த கூடாது. மனைவிட்ட அன்பா சொல்லலாம், அந்த பேரு நீ எனக்கு தான் பணிவிடை செய்ய கடமைப்பட்டிருக்கவேன், ஆனா என் பணிவிடையை கூட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு எங்க அம்மா அப்பாவுக்கு பணிவிடை செஞ்சா நான் உன் மேல ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி அன்பா சொல்லி கன்வீனியன்ஸ் பண்ணி ஆகரத்தை பத்தி மறுமையை பத்தி எடுத்து சொல்லி அப்படி பணிவிடை செய்ய வைக்கலாமே தவிர எங்க அம்மா அப்பாவுக்கு நீ பணிவிடை செஞ்சுதான் ஆகணும், என் அண்ணன் தம்பிங்களுக்கு பணிவிடை செஞ்சுதான் ஆகணும், என் பணியை அண்ணன் தம்பிங்களுடைய சட்ட பேண்ட்லாம் நீ துவைச்சுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆண்மகன் பெண்ணை நிர்பந்தப்படுத்துவதை விட ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அநியாயம், அட்டூழியம், கேவலம் எதுவும் கிடையாது மார்க்க அடிப்படையில். அந்த பெண் பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்ய கடமைப்பட்டிருக்கிறவன். ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய பெற்றோர் உடம்பு சரியில்லை அவங்களுக்கு பணிவிடை செய்யணும்னு சொல்லி கணவன் அனுமதி கேட்டா கணவன் அனுமதி கொடுக்கணும். உங்க அம்மாவை பார்த்துட்டு வாங்க, அம்மாவுக்கு பணிவிடை செய்ய, அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, உங்க அத்தா ஹிதமத் செய்ய அப்படின்னு சொல்லி பணிவிடை செய்ய அனுமதிக்கணும். இது கணவனுடைய கட்டாய கடமை. ஒரு பெண் பணிவிடை செய்வதற்கு கணவனிடத்தில் ஒரு பெண் தன்னுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்வதற்கு தன்னுடைய கணவனிடத்தில் அனுமதி கேட்டால் கணவன் அனுமதி கொடுக்கணும். ஆக சொல்ல ஒரு விஷயம் என்னென்றால் சகோதரர்களே, ஒரு பெண் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு தான் பணிவிடை செய்ய கடமைப்பட்டவளை தவிர மாமனார் மாமியாருக்கு பணிவிடை செய்வது கடமைப்பட்டவள் அல்ல. மாமனார் மாமியாருக்கு பணிவிடை செஞ்சா புருஷன் மேல திருப்தி அடைவாரு, சந்தோஷம் அடைவாரு என்பதற்காக, புருஷனுடைய திருப்திக்காக ஒரு பெண் மாமனார் மாமியாருக்கு பணிவிடை செய்வது தவறல்ல. சரி, வயசுல மூத்தவங்க, நம்முடைய கணவனை பெற்றுக் கொடுத்தவங்க, அவங்களுக்கு பணிவிடை செஞ்சா அல்லாஹ் மறுமையில கூலி தருவான் என்ற எண்ணத்தில் பணிவிடை செஞ்சால் அது அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் மறுமையில கூலி கொடுப்பான். ஆனால் அந்த பெண்ணை யாரும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது, மாமனார் மாமியாருக்கு பணிவிடை செய்ய நிர்பந்தப்படுத்தக்கூடாது. அப்படி செய்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் அந்த பெண்ணு கிடையாது. அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஆண் பிள்ளைகள் அம்மாவுக்கு எந்த அளவுக்கு ஹிதமத் செய்யணுமோ பணிவிடை செய்யணுமோ அதே மாதிரி கடமை பெண் பிள்ளைகளுக்கும் உண்டு. இதுதான் ஷரியத்திலே சட்டம்.